சரண்யாவோட அம்மா பேசுகிறேன். என் பொண்ணு இறந்து 6 நாள் ஆச்சு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் சீக்கிரமாக எடுத்த மாதிரி தெரியல. ஜெயிலில் இருக்கிறாங்க, 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா நல்லா வெளியில் ஃப்ரீயாக இருக்காங்க. ஜெயிலில் இருக்கிறவங்களும் நல்லா சுகபாவமாக வெளியிலேருந்து சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு சுகபாவமாக இருக்காங்க. இந்த காவல்துறை என்ன பண்ணுது, நீதித்துறை என்ன பண்ணுது, இந்த சட்டம் என்ன பண்ணுது, இந்த தலைமை என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியல. எல்லாமே என் பொண்ணு ரெக்கார்டிக்கலாம், எல்லாமே இவங்க 3 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இறந்துட்டா, உயிரோடு இல்லை. ஆனால் எந்த வித நடவடிக்கையும் இல்லாமல் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி நாங்கள் பிள்ளையும் இழந்துட்டு பரிதவிச்சிட்ருக்குறோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே ஸ்பீடாக நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. எல்லாமே ரெக்கார்டிக்கில் கொடுத்துட்டாலே ஏன் லேட்டு, எதுக்காக காலதாமதம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஒரு தப்பான பர்சனுக்கு எல்லாமே சட்டம், நீதித்துறை தலைமையில் எல்லாம் அரசு எல்லாமே எங்களுக்கு எங்கள் சைடு எதுவுமே பண்ணாத மாதிரி எங்களுக்கு தோணுது. எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக அவங்கள பாதுகாப்புப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. என்னால் முடியல. எங்கள் வீட்லேயோ என்னோட உறவுகள்லேயோ எல்லாத்துக்குமே சுத்தமாக முடியல. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அலக்கழிச்சிட்ருக்குறாங்க. அவங்கள என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியாமல் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சோர்ந்து போகணுன்னு தான் எதிர்பார்க்குறாங்களோன்னு தெரியல. தகுந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த காவல்துறையும் நீதித்துறையும் இந்த தமிழக அரசும் தகுந்த தண்டனை கொடுத்தாதான் மற்றவங்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்குது. இல்லை இந்த பணங்காசு அரசியல் பலம் இதுதான் ஜெயிக்கும், இந்த யார் செத்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கிறது தான் இந்த சட்டமா, இந்த காவல்துறையா, இந்த தமிழக அரசா எனக்கு தெரியல. இது எனக்கு தகுந்த நடவடிக்கை எனக்கு வேணும்.